सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सावड़ा साध मल्ली की जय। राम राम राम। அதாவது ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ணடுகிற விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய சிரவணயத்தில் இந்த சப்தாக யஜ்யம், அதாவது 7 நாளில் முடிக்க முடியல, 10 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா ஒரே ஆள் எல்லாத்தையும் செய்ய முடியல. பாகவத பாராயணம் பண்ணணும், புஷ்பங்கள்லாம் போய் வாங்கிட்டு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நம்ம ஒரே ஆள் எல்லாத்தையும் செய்யணும். பழங்கள் புஷ்பங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அலங்காரம் பண்ணணும். தினமும் வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கணும், ஏற கட்டணும், சமையல் செய்யணும், துணி துவைக்கணும், போய் வெளியில் போய் சாமான்கள்லாம் வாங்கிட்டு வரணும். அப்போ நம்ம பாராயணமும் பண்ணணும். இதில் வேறு அடிக்கடி ஃபோன் ஸ்ட்ரக் ஆகும், டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேங் ஆகும் ஃபோனு. ஏன்னா 15 ஜிபி 16 ஜிபி ஆகிடும். ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணால் 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் 1.25 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணால் அதிகமாக ஜிபி ஆகும், ஃபோனு ஹேங் ஆகும், அடிக்கடி சார்ஜ் இறங்கிட்டோம். நிறைய சிரமங்கள் பட்டேன், அடிக்கடி டென்ஷன் ஆகுது. பாகவத பாராயணம் பண்ணாவே ஒரு சமயத்தில் சாந்தியாக இருக்குது, ஒரு சமயத்தில் பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்போ ரொம்ப சிரமப்பட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாராயணம் பண்ணி முடித்தேன். ரொம்ப சுலபமாலாம் இல்லை. சுகசாத்தியத்துலன்னா கேட்குறவங்களுக்கு சுகசாத்தியம், பாராயணம் பண்ணுறேன் எனக்கு தான் ரொம்ப சிரமசாத்தியமாக இருந்தது. ரொம்ப சிரமசாத்தியமாக இருந்துச்சு எனக்கு பாகவத பாராயணம். எப்படா முடிப்போன்னு இருந்தது. ஒரு சமயத்தில் இன்னும் திருப்பி படிக்கலான்னு போல் ஒரு சமயத்தில் தோணுது, ஒரு சமயத்தில் பார்த்தா எப்படா முடிப்போன்னு தோணுது. அவ்வளோ டென்ஷன், அதாவது தேவையில்லாத கோபம்லாம் வருது. இதுக்கு முன்னாடி வராத கோபம்லாம் இப்போ வருது. இந்த நாம சங்கீர்த்தனத்தின் மகிமை இப்போ தான் உணர்றேன். நாம சங்கீர்த்தனத்துடைய மகிமையை இப்போ தான் உணர்றேன். சத்தியமாக சொல்கிறேன், ராம நாமத்தினுடைய மகிமையை இப்போ கண் கூட உணர்றேன். நாமத்தில் கிடைச்ச அந்த சாந்தி, சந்தோஷம், புத்துணர்ச்சி, அந்த குதூகலம் கண்டிப்பாக பாகவதத்தில் கிடையாது. என்னமோ தெரியல, எனக்கு மட்டும்தான் சிரம சாத்தியமாக இருக்குதா, இல்லாட்டி எல்லாருக்குமே பாராயணம் பண்ணுறோம் எல்லாருமே இந்த சிரம சாத்தியத்தை அனுபவிக்கிறாங்களா தெரில, எல்லாருமே இந்த சிரமங்களை அனுபவிக்கிறாங்களா தெரில. அப்போ தான் இங்கே டமால் டிமில்னு இங்கே சத்தம் போடுவாங்க பக்கத்தில். இல்லை ஒரு பக்கம் லபன்னு கத்தின்னு பேசினே இருப்பாங்க, ஃபோன் பேசினே இருப்பாங்க, தேவையில்லாம் கத்திப்பாங்க. பாராயணம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு கூட அவன் பாடுக்கு கத்தினே இருப்பாங்க. நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். கலிபுருஷன் நிறைய தடங்கள் பண்ணுறான். பாகவத பாராயணம் பண்ணுறதுக்கு நிறைய தடங்கள் வந்தது எனக்கு. லாஸ்ட்டில் முடிகிற நாள்களையும் முடிகிற இன்றைக்கி கூட ரொம்ப தடங்கள் பண்ணான். ஃபோனு 2-3 தடவை ஸ்டக்காகி அந்த டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் பாராயணம் பண்ண இருந்துச்சு. ஆமாம், 2-3 தடவை ஸ்டக் ஆகிடுச்சு ஃபோனு வீடியோ எடுக்கும்போது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படியோ முடிஞ்சால் போதும். அப்போ பாகவத பாராயணம் பண்ணி அப்பா பெரிய பாக்கியம், பாகவத பாராயணம் பண்ணி பெரிய பலன் கிடைக்கும். எதுக்காக இவ்வளோ செய்தோம்னா உலக சமாதானத்துக்காக, அந்த ஒரு திருப்தி, அவ்வளோதான். எனக்கு சிரமங்கள் இருந்தாலும் உலக சமாதானத்துக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக, உலக நன்மைக்காக நம்ம இந்த பாராயணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப பாடுபட்டுச்சு இந்த பாகவதம் மூல பாராயணம். பாகவதம் கதை கேட்டு போயிடலாம், ரொம்ப நல்லது. ஆனால் மூல பாராயணம்னு இறங்கணும்னா, மூல பாராயணம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஈஸி, ஆனால் பாராயணம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். இப்போது யாருன்னா கூட மாட ஒருத்தர் ஹெல்ப் இருந்தால், ஒருத்தர் பூ கட்டலாம், பகவானுக்கு பூ அலங்காரம் பண்ணலாம், நம்ம பாராயணம் பண்ணலாம். பாராயணமும் நம்ம தான் பண்ணணும். புஷ்பங்கள் எனக்கு ரொம்ப கட்ட தெரியாது, அதனால் படங்கள் அப்படியே வச்சுடுவேன். புஷ்பங்களை நிறைய புஷ்பங்கள், உதிரி புஷ்பங்கள் தனியாக, பகவானுக்கு அப்படியே அலங்காரம் பண்ணுற புஷ்பங்கள் தனியாக, இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு மகான்கள் படத்துக்கெல்லாம் புஷ்பங்கள் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு, பழங்கள்லாம் போய் வாங்கிட்டு அன்றைக்கி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பழம் வாங்கிடணும், புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பூ வைக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த பூஜை அறையை சுத்தம் பண்ணி நம்ம பண்ணுறதுக்குள்ளே போதும் நான் ஆகிட்டோம். அதே சமயத்தில் ஏக்தம்னு ஒரே மூச்சா பாராயணம் பண்ணோன்னா எப்படி பாராயணம் பண்ண முடியும்? தாவாக இருந்துடும், ரொம்ப கஷ்டமாயிடும்.
நம்மளுக்கு பலவீனமாகிடும். ரொம்ப நேரம் பாராயணம் பண்ணால் பலவீனமாகிடும். எவ்வளோ நேரம் பாராயணம் பண்ணுவோம்? எவ்வளோ நேரம் ஸ்டெமினா இருக்கும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? யோசித்து பார்க்கணும். இப்போ நான் சொல்கிற ஒன்று நான் ஷார்ட்டாக ஃபாஸ்ட்டாக சொல்லணுன்ட்டேன். ஆனால் யோசித்து பார்க்கணும் எவ்வளோ சிரமங்கள் இருக்குன்னு. நான் அனுபவித்த எனக்கு தான் தெரியும் எவ்வளோ சிரமம் இருக்குன்னு. அந்த மூலப்பாராயணம்னு நினச்சாலே இனிமேட்டு பயப்படுவேன். நான் நடுநடுங்கி போவேன். ஏற்கனவே இது போல் பட்டிருக்கேன். ஆனால் கொஞ்ச நாள் பட்ட காயம் கொஞ்ச நாள் ஆறிடுன்ற மாதிரி நான் மறந்துட்டு மறுபடியும் மூலப்பாராயணம் ஆரம்பித்தேன். எதுக்காகனா மகான்கள் சொன்னாங்க சில விஷயம். பாகவதம் கலியுகத்தினுடைய புராணம், பாகவத புராணம். அது பாராயணம் பண்ணால் உலக சமாதானத்துக்காக நம்ம பாராயணம் பண்ணோம். அவ்வளோதான். மகான்கள் சொன்னதுனால நம்ம பாராயணம் பண்ணோம். மூலப்பாராயணம் பண்ணோம். பாகவத மூலப்பாராயணம். நம்ம அதை மறுத்து பேசக்கூடாதுக்காக மூலப்பாராயணம். ஆனால் ரொம்ப சிரமத்தை கொடுத்துருச்சு. மகான்கள் சொல்லியிருக்காங்கன்னா மூலப்பாராயணம் பண்ண பாகவதம். ஆனால் ரொம்ப சிரமம், ரொம்ப இடையூறுகள், நிறைய டிஸ்டர்பன்ஸு, ரொம்ப கிளேசங்களை கொடுத்துது. மனசு ரொம்ப உளைச்சல் ஆகிப்போச்சு, எரிச்சல் ஆகிப்போச்சு. எல்லாருமேலே டென்ஷனாக எரிஞ்சு விழுறேன். என்னமோ டென்ஷன் ஆகுது தேவையில்லாத. மனசில் இருக்கிற சாந்திலாம் போயிடுச்சு. ஒரு நாள் பாராயணம் பண்ணால் சாந்தியாக இருக்குது. ஒரு நாள் பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகுது. இன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. காலையில் என்னத்தை பண்ணுறது? நல்லவங்க கெட்டவங்க கூட பார்க்காம எல்லோரும் மேலே எரிஞ்சு விளையாடக்கூடிய அந்த ஒரு எரிச்சல் உண்டாயிடுது. அப்போ தான் பார்த்தேன், மூலப்பாராயணத்தினால ஒரு நல்லது நடக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப சிரமப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும். மூலப்பாராயணத்துக்கு அந்த சிரமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருந்தால் தாராளமாக மூலப்பாராயணம் வீட்டில் வைக்கலாம். அது 2-3 பேர் இருந்தால் சமாளிச்சிடலாம். ஒரே ஆள் எல்லாத்தையும் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். துணியை துவைக்கணும், சமையல் செய்யணும். இது கேஸ் வேறு தீர்ந்து போச்சு. உடனே வாழையில தான் பகவான் நைவேத்தியம் பண்ணணும். அப்போ வாழையில போய் வாங்கிட்டு வரணும், அதுக்கு தேவையான சாப்பாடு வாங்கிட்டு வரணும். எல்லாம் பண்ணணுன்னா போதும்னு ஆகிடும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும், நியமமாக கடைப்பிடிக்கணும். இந்த சொந்தத்தில் தீட்டு உதவாது. நம்ம அதெல்லாம் பார்த்து நம்ம செய்யணும். ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும், நியமமாக இருக்கணும். தீக்ஷா நியமத்தோடு இப்போ சவரம் கூட பண்ணிக்கல. நாளைக்கு தான் அவபிரத ஸ்நானம் பண்ணணும், சவரம் பண்ணிக்கணும். அப்புறமா தான் தீக்ஷா நியமத்தோடு இருக்கணும். 7 நாள் சவரம் பண்ணிக்கூடாது. அதெல்லாம் அப்படி கடைப்பிடித்தேன். அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி தான் பூர்த்தி பண்ணுவாங்க. எனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் தேவையில்லை. ஏன்னா ஒரு தடவை ராமான்னு சொன்னாவே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன படம்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை நம்புகிறேன். அதுதான். அதனால் ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணாவே முடிஞ்சு போச்சு. அதுதான் அதுக்கு பரிகாரமாகி போச்சு. பாகவத பாராயணத்தில் ஏதாவது தவறு இருந்தால் அதுக்கு பரிகாரம் என்னென்னா பகவான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவாங்க. நான் ராமநாமம் சொன்னாலே போதும், அவ்வளோதான், நிம்மதியாக இருக்கலாம். இப்போ தான் இந்த ராமநாமத்துடைய மகிமை இப்போ தான் உணர்றேன். பற்றியா ஏன் மகான்கள்லாம் நாமத்தை வச்சாங்க? ஏன்னா இதெல்லாம் முடியாது. நீ எதுக்கு, அதை தான் அண்ணா சொல்கிறேன், நீ எதுக்கு லாய்க்கு? நீ நாமம் ராமா அது முடியுமே, அதை பிடிச்சிக்கோ. நாம் எதுக்கு லாய்க்கு? இதுதான் அண்ணா சொல்லுவார். நீ பாகவத மூலப்பாராயணம் முடியாதுப்பா. எல்லாம் நல்லது தான். மூலப்பாராயணம் பண்ணால் நல்லது தான், எல்லாம் ரொம்ப நல்லது தான். கஷ்டமாக, ஆனால் ரொம்ப கஷ்டம், முடியாது. ஆனால் ராமா இது முடியுமே, சுலபமாக செய்யலாமே, யார் வேணாலும் செய்யலாமே. இது சுத்தபத்தம் இல்லையே, நியமெல்லாம் கிடையாது, தீக்ஷா நியமெல்லாம் கிடையாது. நீ 7 நாள் சவரம் பண்ணாமல் இருக்கணும், 10 நாள், எத்தனை நாள் முடிக்கிறதுக்கு ஆகுதோ அத்தனை நாள் நீ சவரம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் சில நியமங்கள் இருக்குது. தீக்ஷா நியமத்தோடு இருக்கணும். வெளியூர்லாம் போகக்கூடாது. ஏதோ பக்கத்தில் போனோமா அத்தனை வந்துடணும். வெளியில் ரொம்ப சுற்றக்கூடாது. துஷ்டர்களோடு பேசக்கூடாது. நிறைய நியமங்கள் இருக்குது இதில். அதெல்லாம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அதெல்லாம் கடைப்பிடிச்சேன் முடிஞ்ச வரைக்கும். பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சேன்னு சொல்ல மாட்டேன். மகாத்மியத்தில் சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிச்சேன், அவ்வளோதான். தரையில் படுத்தேன், எல்லாம் பண்ணேன். அப்படியே காலைல குளிச்சுட்டு எல்லாம் வந்து பாராயணம் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதாவது என்னென்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் தினமும் எல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி எல்லாம் பழங்கள்லாம் வாங்கி வந்து எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக அவன் ஒரு வருஷத்தில் பார்த்தா பூக்கடை திறந்துருக்க மாட்டாங்க. அதுதான் அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்போ லேட்டாக ஆரம்பிப்போம். போய் பூக்கடை திறந்த பிறகு போய் வாங்கி வந்து அப்புறம் லேட்டாக ஆரம்பிப்போம். அதெல்லாம் ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். அடிக்கடி ஃபோன் வேறு ஸ்ட்ரக் ஆகும், ஜிபி அதிகமாகும், அப்போ ஸ்பேஸ் இருக்காது. அதெல்லாம் மொத்தம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை பண்ணுறதுக்குள்ளே அப்போ அடிக்கடி ஸ்ட்ரக்காக இருந்ததுனால அது தனித்தனியாக துண்டாக இருக்குது. அதெல்லாம் மெர்ஜி பண்ணணும், ஒன்றா சேர்த்துக்குள்ளே அது ஒரு பெரிய வேலை. பாராயணம் பண்ணுறது பெரிய வேலை. ரொம்ப நேரம் பாராயணம் பண்ண முடியாது. அதுவும் ஒரே ஆள் பாராயணம் பண்ணணும்.
அப்படின்னா எவ்வளோ சிரமங்கள் பட்டேன் தெரியுமா இந்த மூலப்பராயணத்துக்கு. இது மாதிரி நான் ராமநாமத்துக்கு இதுக்கு ஆப்போசிட். சிரமமே படாதது ராமநாமம், அதிகமாக சிரமப்பட்டது மூலப்பராயணம், பாகவத மூலப்பராயணம். இவ்வளோ சிரமங்கள் கொடுக்குதுன்னு நினச்சி கூட பார்க்கல. இனிமேல் மகான்களே சொன்னால் கூட சரி, இனிமேல் பாகவத மூலப்பராயணம் வைக்கக்கூடாது. மூலப்பராயணம் இனிமேல் என்னால் பண்ண முடியாது. யாருன்னா ஆள் இருந்தால், ஒரு 2 பேர் உதவி இருந்தால் தான் பண்ண முடியும். தனியே ஒரு ஆளாக பண்ண முடியாது. என்னை பொறுத்தரையும் மற்றவங்க பண்ணுற சக்தியரும் பண்ணட்டும், தாராளமாக பண்ணட்டும். பண்ணால் நல்லது தான். பண்ண சக்தியரும் பண்ணட்டும். எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸு வந்தது. என்னை பொறுத்தரையும் நான் சொல்கிறேன், என் சூழ்நிலையை சொல்கிறேன். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வந்தது, நிறைய சிரமங்களை கொடுத்தது, ரொம்ப மன எரிச்சல் அதிகமாக வந்தது, ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு, தேவையில்லாத எரிஞ்சு விடுறேன், மனசு கிளேசங்கள் அதிகமாக வந்தது. இதான் நான் சொல்ல முடியும். நடுவில் சாந்தியை கொடுத்தாலும் சந்தோஷம், ஆனால் துன்பங்கள் தான் அதிகமாக அனுபவித்தேன், சிரமங்கள் நிறைய அனுபவித்தேன், நிறைய டிஸ்டர்பன்ஸ், நிறைய கஷ்டம். முடியும் போது கூட ரொம்ப தடங்கள்லாம் தாண்டி தான் பாராயணம் பண்ண முடிஞ்சது. அது பகவான் முடிச்சு கொடுத்தான், அவ்வளோதான். அதனால் அதை பற்றி பேசணுன்னா நான் ரொம்ப நேரம் பேசுவேன். அவள் என்னென்ன சிரமங்கள்லாம் அனுபவிச்சுன்னு சொன்னால் அது பெருசாக போயினே இருக்கும். எல்லாம் எதிர்ப்பாக நடக்குது. கலிபுருஷன் அவ்வளோ தடங்கள் சர்ப்ப சாதனை பாதக்காக, எந்த சாதனை பார்த்தாலும் பாதகங்களை வைக்கிறான். தேவர்கள் தடை பண்ணுவாங்க பாகவத பாராயணத்துக்கு. இதுக்கெல்லாம் இவ்வளோ தடைகள் வருது. இவ்வளோ தடங்கள் ஏன் இவ்வளோ தடைகள் பண்ணுறாங்க? இதுக்கு முன்னாடி சைலண்ட்டாக பின் டாப் சைலண்ட்டாக இருக்கும். பாகவதம் ஆரம்பிக்கும் போது தான், அப்போ தான் தெருவில் பார்த்தா ஒரு காய்கறிக்காரங்க நல்லா ஸ்பீக்கர் போட்டு விட்டு நல்லா கத்தினே வருவான். அந்த சமயத்தில் தான் ஒரு லேடிஸ் வந்து கத்தினே வருவாங்க. அது மீன் வாங்குறதுக்கு, மீன் கூட எடுத்துன்னு அது கத்தினே வருவாங்க. யாராரோ வருவாங்க காய்கறிக்காரன், அந்த ஸ்பீக்கரை போட்டு விட்ருவான். அந்த சப்தத்தில் நடுவில் நம்ம பாராயணம் பண்ணால் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறான் அப்படின்னு. பக்கத்தில் அப்போ தான் டமால் டிமன் அடிப்பாங்க, லப்பன்னு ஒருத்தர் ஃபோன் பேசுவாங்க, பக்கத்தில் ஒருத்தர் கத்தின்னு இருப்பாங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நம்ம பாராயணம் பண்ணுறோன்னு தெரிஞ்சு கூட, நம்ம உறக்க பாராயணம் பண்ணால் கூட, பாராயணம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு கூட அவங்க பாட்டு பேசினே இருப்பாங்க. அது மரியாதை கொடுக்க மாட்டாங்க அந்த பாகவதத்துக்கு. பக்கத்தில் சொல்கிறேன் அது மாதிரி. அப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் பாராயணம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதுண்டா சாமி, நம்மளுக்கு இது ரொம்ப சிரமத்தை கொடுத்து, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து மூல பாராயணம் வேண்டவே வேண்டாம். இருக்கவே இருக்குது ராமநாமம். ரொம்ப சுலபம், ரொம்ப சுகமானது. அதே பலன் அந்த பாகவத பாராயணம் என்ன பலனும் சொல்லப்போனால், பாகவத பாராயணம் பண்ண பலனை விட அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய ராமநாமம். ஆமாம், ராமநாமம் எல்லா தர்மத்தோட ராமநாமம் வசதி. நாம சங்கீர்த்தன தர்மம் தான் வசதியே கலியுகத்துக்கு. அதான் பேஸ்மெண்ட்டே. பாகவத மூலப்பாராயணத்தை விட வசதி ராமநாமம். எல்லாருக்குமே தெரியும், அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாகவத மூலப்பாராயணத்துக்கு என்னென்ன பலன்கள் கொடுத்தோ அத்தனை பலனும் கொடுத்துரும். அதுக்கு மேலான பலன்களையும் ராமநாமம் கொடுத்துரும். அதுக்கு மேலான பலன்களையும் ராமநாமம் கொடுத்துரும். ராமான்ற நாமா போதுமானது. இது பகவான் நினச்சின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பகவானை நினைக்காம கூட சொல்லலாம், ராமராமான்னு சொல்லலாம், சுத்தபத்தங்களான்னு சொல்லலாம், தீட்டு காலத்தில் சொல்லலாம். இதுக்கு நியமம் கிடையாது. இதுக்கெல்லாம் தீக்ஷா நியமம்லாம் கிடையாது. எப்படி பல்வாளிக்கிட்டே சொல்லலாம், பல்வாளுக்காமல் சொல்லலாம், குளித்து சொல்லலாம், குளிக்காமல் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் இதுக்கெல்லாம் ரொம்ப சுத்தபத்தமாக நியமமாக இருக்கணும் பாகவதத்துக்கு, மூலப்பாராயணத்துக்கு. கதை கேட்கறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. கதை கேட்கறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. காது கொடுத்துட்டு காது இருந்தால் போதும். கதை கேட்கறதுக்கு நல்லா உட்காந்து கதை கேட்கலாம். ஆனால் கதை சொல்கிறவங்களுக்கு கதை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் மூலப்பாராயணம் பண்ணால் ரொம்ப சுத்தபத்தமாக, ரொம்ப நியமாச்சாரமாக கடைப்பிடிக்கணும். ரொம்ப கஷ்டம். இப்போ தான் இந்த ராமநாமத்தில் எப்படி நம்மளை சௌக்கியமாக சேர்ந்தது, எவ்வளோ நிம்மதியாக வச்சுருந்தது, எவ்வளோ ஆனந்தமாக சேர்ந்தது. அதை விட்டு எதுக்கு மூலப்பாராயணம் தேரணும்? ஏன்னா மகான்கள் சொன்னாங்களே அப்படின்ட்டுக்காக. இனிமேல் மகான்களே சொன்னாலும் குரு நசஸ்யாத் பிதா நசஸ்யாத். குரு இல்லை, அதாவது உண்மையான வழி, சுலபமான வழி காட்டாது. ராமநாமம் இருக்கும்போது இனிமேல் குருமார்களே சொன்னால் கூட பாகவத மூலப்பாராயணம் நான் ஒரு ஆள் பண்ண மாட்டேன், 2 பேரும் தான் பண்ணுவேன். ஒரே ஆள் என்னால் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்குது, ரொம்ப தடங்கல்கள் கொடுக்குது, ரொம்ப சிரமப்பட்டேன். ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு வெந்து மனசு புண்ணாய் போயிடுது. அவ்வளோ வேதனைப்பட்டுருக்கேன் இந்த பாகவத்தினால சொல்கிறேன். அதுக்காக சொல்கிறேன். அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துச்சு இந்த பாகவதம் மூலப்பாராயணம். அது கிடைக்கூடிய லாபம் சாந்தி கொடுக்குது, நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு கொடுக்குது, எல்லாம் ஓகே.
அது ராமநாமே குத்துருமே. அதுதான். அதனால் மூலப்பாராயணம் ஒரு விதத்தில் பெரிய லாபம் ரொம்ப சந்தோஷம்னா கூட, ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப தடங்கல்கள், ரொம்ப சிரமங்களை தான் கொடுக்குது. மூலப்பாராயணம் ஒரே ஆள் பண்ணால் கஷ்டம்தான் கொடுக்குது. அதனால் இதை விட்டுட்டு எளிமையான, சுலபமான, சுகமான, அருமையான ஒரு மார்க்கம் என்னென்னா ராமநாமம். அழகாக ராமநாமத்தை பல ராகங்களில் பாடி ஆனந்தமாக இருந்தவன் நான், சுகபோகமாக இருந்தவன் நான், ராமநாமத்தில் சல்லாபம் பண்ணவன் நான். அப்படி இருக்கும்போது இங்கே இவ்வளோ சிரமப்பட்டு அக்ஷா அக்ஷா தட்டா பாபா தத்தா அப்படின்னு அதை படிக்கும்போது அது வாயில் நுழையாமல் கஷ்டப்பட்டு கடினமான பதங்களை போட்டு நாக்களை சுரட்ட முடியாமல் பல்ல கடிச்சின்னு பாராயணம் பண்ணி எப்படியாவது முடிக்கணும், பாராயணம் பண்ணி எப்படியாவது முடிக்கணுன்ட்டு இப்படி சிரமப்பட்டு பாராயணம் பண்ணுறோம் பாரு. இது தேவையா? இந்த சிரமம் தேவையா? தலையெழுத்தா உனக்கு? இப்படி கஷ்டமான ஸ்லோகங்களை படித்து நீ முடிக்கணும்னு தலையெழுத்தா உனக்கு? தேவையே இல்லை. எளிமையாக ராமன்னு சொன்னால் சுகமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சொல்லு, முடியலன்னா விட்டுரு. திரும்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி மறுபடியும் ராமன்னு சொல்லு. இது எவ்வளோ சுலபமாக இருக்குது. கடினமான அக்ஷா தட்டா தத்தா பபா கபா அத்தியக்ஷா தக்ஷ அது இதுன்ட்டு இந்த கடினமான பதங்களை போட்டு பாகவத பாராயணம் பண்ணுறதுக்குள்ளே பல்ல கடிச்சுன்னு எதுக்கு போதும் ஆகிடும். ரொம்ப கஷ்டமான பதங்களை போட்டு ரொம்ப கஷ்டப்படணும். அது சரளமாக படித்தவங்களுக்கு, வசமானவங்களுக்கு சரளமாக வரும். அவர்களுக்கு சில இடத்துல தடுமாறும், சில இடத்துல மேடும் பள்ளம் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாகவத பாராயணம் பண்ணுறவங்களுக்கு 5 இருந்தாலும் பேராஃப்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா தப்பாக படிப்போம், தப்பாக படிக்க வந்துடும். நானே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் தப்பாக. ஏன்னா யானைக்கும் அடி சறுக்குன்னு இல்லையா, என்ன தான் பாராயணம் பண்ணியிருந்தாலும் எங்கேயாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக. அதெல்லாம் மாற்ற முடியாது. அப்படிங்கும்போது அப்படி கஷ்டப்பட்டு படிக்கணும்னு யார் சொன்னது? மகான்கள் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு, மகான்கள் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படித்தேன். உலக நன்மைக்காக படித்தேன், அது ஒரு சந்தோஷம். ஆனால் தனிப்பட்ட முறையில் படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஆள் கூட துணையாக இருக்கணும். தனியாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா வேலைகளையும் செய்துன்னு, சமையல் செய்து எல்லாம் பண்ணின்னு, துணி துவைச்சி போடுன்னு எல்லாம் பண்ணிவிட்டு, பூஜைகளுக்கு பூஜை சாமான்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, கற்பூர தீபம் காட்டி, புஷ்பங்களை வச்சு, பழங்களை வச்சு நைவேத்தியம் பண்ணி பாராயணம் நம்மளே ஃபுல்லாக பாராயணம் பண்ணோன்னா, அதுவும் கடினமான பதங்களை போட்டு பாராயணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படணும். அம்மா நடுவில் அங்கங்கே டிஸ்டர்பன்ஸு, அந்த சமயத்தில் தான் லபலபம் கத்துவாங்க, டென்ஷன் ஏற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் ஃபோன் ஸ்ட்ரக் ஆகும். அப்பா போதும்டா சாமி. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், அடி வயிற்றில் எரிச்சல் உண்டாகும், எல்லார் மேலேயும் கோபம் வரும். அதெல்லாம் பொறுத்துக்கணும். பல்ல கட்சின்னு ஃபாலோ பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் இவ்வளோ சிரமப்படாமல் அழகாக ராமான்னு சொல்லிட்டு போகிறது பெஸ்ட்டு. அதுதான் ராம. இனிமேல் ராமநாமத்தில் தான் இறங்க போகிறேன். மூலப்பாராயணம்லாம் யாருன்னா கூட துணையாக இருந்தால் யாருன்னா உதவி பண்ணால் மூலப்பாராயணம் பண்ணலாம். ஒரு ஆள் துணை வேணும் கண்டிப்பாக மூலப்பாராயணம் பண்ணுறதுக்கு. ஆனால் நாம சொல்கிறதுக்கு ஒரு புருஷாந்தர அபேட்சை கூட கிடையாது, ஒரு உதவி கூட தேவையில்லை. நான் பாடுக்கு ராமன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பாகவத பாராயணம் பண்ணி இப்போ நான் ஒரே ஆள் பாராயணம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ சிரமங்கள் இருக்குது. அப்போ அதனால தான் லேட்டாக படிக்க முடிஞ்சது. 7 நாளில் முடிக்கலையே, 10 நாள் 12 நாள் ஆகிப்போச்சு, அதிகமான நாள் ஆகிப்போச்சு. முடிக்க முடியாது 7 நாளில், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லா வேலைகளையும் சேர்ந்து ஒரே ஆள் எல்லாத்தையும் பண்ணணும்னா முடியாது, கஷ்டம். இப்போ யாருன்னா உதவி இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு சுலபமாக 7 நாளில் படிக்க முடியும். பாராயணம் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் கூட துணையாரணும். ஒரே ஆள் 10 அத்தியாயம் 20 அத்தியாயம்லாம் 50 அத்தியாயம்லாம் பாராயணம் பண்ண முடியாது. ஒருத்தர் கூட இருந்தால் மாற்றி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மூச்சு விட்டுக்குன்னு ரெஸ்ட் எடுத்து படிக்கலாம். ஒரே ஆள் எல்லாத்தையும் பண்ணினா முடியாது. படிக்கிறது மட்டும் இல்லை, மற்ற அலுவல்களையும் பார்க்கணும். சாப்பாடு செய்கிறது, சமையல் செய்கிறது எல்லாம் பண்ணி, போய் கடைக்கு போகிறது, சாமான்கள்லாம் வாங்கினது, கஷ்டமாக எல்லாம் வாங்கினது எல்லாம் ரெடி பண்ணுறது, அப்புறம் பூக்கள் அலங்காரம் பண்ணுறது, பூஜையெல்லாம் சுத்தம் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஒரே ஆள் ரொம்ப கஷ்டம். அதான் ரொம்ப சிரமப்பட்டுட்டாங்க. இது ராமநாமத்துக்கு இவ்வளோ சிரமப்படலைன்றதுக்காக சொல்ல வரேன். ராமநாமத்தை சௌக்கியமாக செஞ்சது, சந்தோஷமாக செஞ்சது. ராமநாமம் மாதிரி வரவே வராது. அதுவும் ஹரே கிருஷ்ணா அது கூட கடினமான பதங்கள். ஹரே கிருஷ்ணா சொன்னால் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டான்ற சிஷ்ய அண்ணா. ராம சிவ எளிமையான பதங்கள் இருக்கும்போது
அப்படி சொன்னாலும் அதே பலன் கிடச்சிடுமே. நீ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொன்னால் என்ன பண்ணலாம், அதே பலன் கிடச்சிடும். மூலப்பாராயணம் பாகவதம் பண்ணால் ரொம்ப கஷ்டமான பதங்களை பண்ணுறது காட்டிடும் மூலப்பாராயணம். நீ ராமராமன் சொல்லிட்டு போயிடலாமே, அதே பலன் தானே அது கிடைக்க போகுது. சொல்லப்போனால் அதோட பலன் அதிகம் இது ராமநாமம். ஆனந்த பகவான் மேலே அதிகமான பிரேமையை அதிகரிக்க செய்யும். பகவான் மேலே பிரேமையை அதிகரிக்க செய்யும் ராமநாமமானது. எப்படி ஆஞ்சநேயருக்கு பிரேமா வெள்ளத்தில் மிதக்கிறாரோ, ராமன் பக்தியில் தலைக்கிறாரோ, பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதி நம்ம ராட்சசாந்தகம் அப்படிப்பட்ட பாஷ்பவாரி கண்ணில் மேலே பிரேம ஜலத்தில் அப்படியே ரகுநாத கீர்த்தனத்தில் மிதக்கிறாரோ, உதிக்கிறாரோ, ஆடுறாரோ, பாடுறாரோ, அந்த பிரேம பாவம் நமக்குள்ள இந்த ராமநாமத்தில் வரும். அதான் ராமநாமத்தின் நோக்கமே என்னென்னா பிரேமை. அப்போது பாகவதத்தோட வசதி மூலபாயத்தோட வசதி ராமநாமம். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ ராமநாமம் சொல்கிறதும் சுலபமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இப்போ நான் ராமநாமன்னா எனக்கு கொஞ்சம் ராம 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 சொல்கிறதுக்கு போர் அடிச்சுன்னா உடனே ராமநாம சங்கீதமாக பாட்டு பாடுவேன். ராம் ராம ரமாம் ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம். இப்படின்னா இந்த நாமம் இப்போ ராமநாமம் சொல்லிட்டேன் இல்லையா. விஷ்ணு சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமம் வர்றானே 1000 நாமம் சொன்னதுக்கு சமம் ஆகிப்போச்சு. இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன மாதிரியே ஆகிப்போச்சு. இப்போ பாகவத பாராயணம் பண்ணால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பாங்களே, இப்போ ராமநாமம் சொல்லிட்டேனே முடிஞ்சு போச்சு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் எத்தனையோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன பலன் கட்சிச்சுங்க இப்போது. அதுதான் இப்போ பாகவத்துக்கு பரிகாரம் அமைஞ்சு போச்சு. இப்போ ராமநாம கீர்த்தனத்துலேயே கீர்த்தனமாக பாடும்போது ஸ்பஷ்டமாக ராமநாமம் சொல்ல முடியும். ஜபமாக ஜபிக்கும்போது உச்சரிப்பு தப்பாக இருக்கிறது கூட வாய்ப்பு உண்டு. ஹரிகிருஷ்ணா ஹரிஷ்ண கிருஷ்ணா அப்படின்னா ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ண கிருஷ்ணா ஹரிராம் ஹரிராம் ராமராம ஹரின்னு ஜபிக்கும்போது அதில் மிஸ்டேக் ஆகிறது வாய்ப்பு உண்டு. ஹரே கிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா அது கொஞ்சம் கஷ்டமான பதம் தான். இப்போ ராம 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 ராமா அப்படின்னா ராம 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 ராமன்னா அது மிஸ்டேக் ஆகிறது வாய்ப்பு உண்டு. ஆனால் ராம 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 ராம் அழகான இப்போ கீர்த்தனமாக பாடும்போது மிஸ்டேக்கே ஆகாது, அக்ஷரப்படி ஏற்படாது. அதே சமயத்தில் பூர்ண பலன் கிடைக்கும், மனசுக்கும் ரம்யமாக இருக்கும் கீர்த்தனமாக பாடும்போது. ஜபமாக ஜபிக்கும்போது கூட அக்ஷரப்படி ராம 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 அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த அக்ஷர ராமநாமம் சரியாக சொல்லாமல் தப்பாக சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. ஆனால் பாட்டாக பாடும்போது தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா ரசித்து ராமநாமத்தை பாடவும் பாடலாம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் 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 ராம ராம ராமா. நான் இப்படி பாடுவேன் கீர்த்தனையாக. எனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடுவேன். மற்றவங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடினா எனக்கு ரமிக்காது. எனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடினா தான் எனக்கு ரமிக்கும். அப்போ எனக்கு ரமிக்கும் போது நான் ஆத்மாவில் கலந்துது. அப்போ நான் ரசித்து பாடுவோம் இல்லையா, ரொம்ப நேரம் ராமநாமம் சொல்லுவோம் இல்லையா. இதுதான் ரொம்ப சுவையுடையது, ரொம்ப பவர்ஃபுல்லானதும் கூட. சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான தபசும் நம்மளுக்கு கூடும். ராமநாமம் சொன்ன பலனும் நம்மளுக்கு அலாதியாக கிடைக்கும். இது பெஸ்ட்டு இது. ஆனால் ராமநாமத்தில் பல ராகங்களை பாடி அனுபவிக்கலாம். எவ்வளோ ராகங்கள் இருக்குது. ராம ரம ராம 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 ரம ராம ராம ராம் ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ரம ராம ராம ரம ராம் ராம ராம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ராம ரம ராம ரம ராம் ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம்
ராம ராம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ராம 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 ராம் ரம ராம ராம ரம ராம ராம் ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம ரம ராம ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ரம ராம 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 ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ராம ரம ராம ராம. எத்தனை ராமநாமம் வந்துச்சு பாரு வாக்கில். ஒரு ராமநாமா வரத்துக்கு அவ்வளோ புண்ணியம், 4 லட்சம் ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருந்தோமா. இப்போ எத்தனை ராமநாமம் வந்துடுச்சு பாரு வாக்கில். ருசித்து பாடும்போது சுவையாகவும் இருக்குது. இவ்வளோ ராமநாமம் நம்ம அறியாமலே சொல்லிடுறோம். விவசக்கரன்னு ராம ராம ராம் ரம ராம் ரம ராமம் ராம ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம் ரம ராம. எனக்கு இது என்ன பாட்டு என்ன ராகம்லாம் நம்மளுக்கு தெரியாது. எங்கேயோ கேட்டது அப்படியே அடிச்சு வர்றது, அவ்வளோதான். அடிச்சாங்காப்பி ஏதோ பிடிச்ச ராகத்தில் பாட வேண்டியது தான். என்ன வாயில் வருதோ, எந்த ராகம் வருதோ மனசில், அந்த ராகத்தில் ராமநாமம் பாட வேண்டியது. இப்போ வீண் பேச்சு இது கூட, இந்த பேச்சு பேசாமல் அப்படியே ராமநாமே பாடுந்தால் அது பிரயோஜனமாக இருந்தது. அதனால் இப்போ பேசுறது நிறுத்திட்டு அப்படியே ஃபுல்லாக ராமநாமே பாடலாம், சுகமாக இருக்கும். சொல்கிறேன், இது எந்த ராகம்லாம், அதெல்லாம் எந்த ராகம்னா ராகத்து பேர்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நல்லா இருக்குது ராகம். எங்கேயோ கேட்டது அப்படியே அடிச்சு வர்றேன், அவ்வளோதான். அவ்வளோதான். நம்மளுக்கு ராமநாமம் தான் முக்கியம். ராகத்தை விட ராகவன் தான் முக்கியம். ராகத்தை விட ராகவன் தான் முக்கியம். சுவையாக இருக்குது பாடுறதுக்கு இந்த ராகம், அதுதான் அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். ராம ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம் ரம ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ராம 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 ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ராம ரம ராம ரம ராம் ரம ராமம். அது பாடலாம். அப்போ என்ன தோணுதோ, எந்த ராகம் பிடிக்குதோ அந்த ராகத்தில் பாட வேண்டியதுதான். ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ரம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ரமாம். இது என்ன ராகம்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் எங்கே கேட்டது அப்படியே அடிச்சு வர்றேன், அவ்வளோதான். ராம் ரம ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ரமாம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம. இப்போ வேறு யாருன்னா வேறு மாதிரி பாடுவாங்க பஜனைக்காரங்க. நம்மளுக்கு அந்த ராகம்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு அது ருசிக்காது. எனக்கு ருசித்த ராகத்தில் நான் பாடினா தான் எனக்கு ராமநாமம் நிறைய வரும், நான் நிறைய சொல்ல முடியும். மற்றவங்களுக்கு ருசிக்கிற ராகத்தில் பாடினா எனக்கு அப்படி ராமநாமம் நிறைய வரும். அதாவது எனக்கு பிடிச்ச ராகத்தில் நான் பாடுறேன். ராம் ராம ராம ராம் ராம ராமம் ராம் ரம ராம் ரம ராம ரமா ராம ரமாம் ராம ரமாம் ராம் ரம ராம ரமா ஆ ராம் ரம ராம் ரம ராம ரமா
ராம் ரம ராம் ரம ராம ரமாம் ராம ரமாம் ராமா ராமாம் ராம் ராமா ராம் ராம ராமா ராம் ராம ராமா ராம் ராம ராமா ராம் ராம ராமா ராம ராம ரமாம் ராம ராம ராம் ராமா ராமாம் ராம் ராமா ராம் ராம ராமா ராம் ராம ராமம் ராம் ரம ராம் ரம ராம ரமா ராம ரமாம் ராம ரமாம் ராம் ரம ராம ரமாம் ஆ ஆ ராம் ரம ராம் ரம ராம ரமாம் ராம் ரம ராம் ரம ராம ரமா ராம ரமா ராமா ராமாம் ராம் ராமா ராம் ராம ராமா ராம் ராம ராமாம் ராம் ராம ராமா ராம் ராம ராமா ராம ராம ரமாம் ராம ராம ராம் ராம ராம ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம் ரம ராமாம் ராம ராம ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம் ரம ராமாம் ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம ராம் ராம ராம். ராகத்தின் பேர்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ வந்ததை அடிச்சு விட்றேன், அவ்வளோதான். அப்படியே கேட்டுங்க, உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் நீங்கள் பாடிங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்காக நான் பாடுறேன், எக்ஸாம்பிளுக்காக, அவ்வளோதான். ராம ராம ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம் ரம ராமாம் ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம ராம் ராம ராம் ராம. ரொம்ப கஷ்டப்பட்டேன், கொஞ்சம் ரிலாக்ஸ். எனக்கு இதுதான் மனசுக்கு நிம்மதி கொடுக்குது. இந்த சாந்தி வேணும் இல்லையா, அதெல்லாம் நல்லா பாடி அனுபவிக்க போகிறேன், ஆனந்தமாக பாடி அனுபவிக்க போகிறேன். ஏன்னா அவ்வளோ சிரமப்பட்டு அந்த மூலப்பாளையத்தில் அந்த கஷ்டம் தீரணுன்னா அந்த ராமநாமத்தில் கொஞ்சம் நினையணும். நான் இந்த சங்கீதத்தில் நினையணும், ராமநாம சங்கீதத்தில் நினையணும் அப்படியே. அப்போ தான் என் மனசு சிரமெல்லாம் போகும். இந்த ராமநாமம் தான் என் சிரமத்தெல்லாம் போகக்கூடியது. எனக்கு ரிலாக்ஸ் வேணும்னா அந்த ராமநாமத்தில் நான் ரசித்து பல ராகங்களில் பாடியே ஆகணும். அப்போ தான் எனக்கு இந்த சிரமம், இந்த மூலப்பாராயணம் பண்ண சிரமம் நீங்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் மூலப்பாராயணத்தில். நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு மூலப்பாராயணம் பண்ணோமா? ஏதோ மகான்கள் சொன்னாங்க, உலக அமைதிக்காக படித்தோம், ஓகே. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லையா, அதுக்கு ரிலாக்ஸேஷன் எதுறானா ராமநாமம் தான். அதனால் தயவுசெய்து, என்னடா பல ராகங்களில் பாடுறானே, அது சினிமா ராகம் அந்த ராகம்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிச்ச ராகம் பாடுறேன். அதனால் நீங்கள் கேளுங்க, இல்லை நீங்கள் விருப்பமாக இருந்தால் உங்கள் ராகத்தில் நீங்கள் பாடுங்க அந்த ராமநாமத்தை. நான் சும்மா ஒரு உதாரணம் காமிச்சு கொடுத்துட்டேன் இல்லையா, நீங்கள் அந்த ராகத்தில் எந்த ராகத்தில் பாடி அனுபவிங்க, அவ்வளோதான். என் மனசு நிம்மதிக்கு கொஞ்சம் நேரம் நான் பாடினா தான் என் மனசு ரிலாக்ஸேஷன் ஆகும். அது ராமநாமம் தான் எனக்கு சாந்தியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம் ரம ராமா ராம் ரம ராமாம் ராம ரம ராமா ராம ரமாம் ராமா ராமா ராம ரமா ராம் ராமா ராமா ராம ரமாம் ராமா ராமா ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம் ரம ராமாம்
ராம ராம ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம். எல்லா கவலையும் மறந்துடும். இது மாதிரி ராகத்தில் பாடினா எப்படியாப்பட்ட சிரமமும் விலகிடும், மனசில் சாந்தி கட்சிடும், எப்படியாப்பட்ட கவலையும் விலகிடும், நிம்மதி வந்துடும் மனசுக்கு. ராம ராம ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம் ரம ராமாம் ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா 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 ராம் ரம ராமா ராம் ரம ராமா ராம ரம ராமா ராம ரம ராம ராமா ராம ரம ராம் ராம ராமா ராம ரம ராம ராம ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம் ரம ராமாம் ராம ராம ராம் ரம ராம் ராம் ரம. அந்நிய வார்த்தை கிடையாது, ராமநாம் மட்டும்தான் பாடுறோம். அந்நிய வார்த்தை கிடையாது, ராமநாமே தான். ராம ராம ராம் ரம ராம். இந்த ருச்சிகரமான ராகம்தான் இன்றைக்கி வரைக்கும் ராமநாமத்தில் என்னை நிலைக்க வைக்கிறதே. இந்த ருச்சிகரமான ராமநாமம் தான், ராகத்தில் பாடுறது தான். ராகத்தில் பாடுறதால தான் நம்ம ஜபம்லாம் ரொம்ப நேரம் சொல்ல முடியுது. இந்த ராமநாமம் நம்மளுக்கு தூண்டுதலாக அமையுது, ராமநாமத்தில் பக்தி அதிகரிக்க செய்யுது, இந்த ராகத்தில் பாடுறதால் தான். அதனால தான் மகான்களே நாம சங்கீர்த்தனம்னு சொல்லியிருக்காங்க. நாம ஜபம்னு சொல்ல, நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாவ பரணசனம். பாவமும் போது நாம சங்கீர்த்தனமும் ஆனந்தமாக இருக்குது. துக்க சமனகா, துக்கங்கள்லாம் பறந்து போயிடுது, மனசு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது நம்ம பிடிச்ச ராகத்தில் பாடினோம். அதான் நாம சங்கீர்த்தனமாக பாடினோம். ராம ராம ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம் ரம ராமாம் ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம ராம் ராம ராம் ராம ரம ராமாம் ராம ராம் ராம ராம் ராம ரம ராமாம் ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம் ரம ராமாம் ராம் ரம ராமாம் ராம ரம ராமா ராம ரம ராம 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 ரம ராம் ராம 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 ரம. நீங்களும் இது மாதிரி பல ராகங்களில் பாடி ராமநாமத்தை அனுபவிங்க. ராம ராம் ராம ராம் பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸ்ரீராமநாத சங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம்.